ஹாய் கைஸ், இன்னைக்கு 50+ ஊர்களின் மறுபெயர்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அலங்காநல்லூர் அலங்கை. கா வந்து கையாக மாற்றிடுறாங்க, ஈஸி தான். சிங்களாந்தபுரம் சிங்கை, இதுவும் அதே மாதிரி கா வந்து கையாக மாற்றிடுறாங்க. சிங்காநல்லூரும் சிங்கை தான், இப்போ ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. மயிலாடுதுறை மயூரம், இது ஃபஸ்ட் எழுத்து மட்டும்தான் சேமாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நான் டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க. சேதமங்கலம் சேந்தை, தா வந்து தையா மாற்றி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. சோழிங்கநல்லூர் சோளிங்கர்னு கொடுத்துருக்காங்க. எந்த லீ போட்டிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சோளிங்க வரைக்கும் வந்துட்டு அந்த நல்லுவை கட் பண்ணிட்டு இருன்னு சேர்த்துறாங்க, அப்போ சோளிங்கர் ஆயிடுச்சு. திருத்தணி தணிகை, ஈஸி தான். தனியை எடுத்துகிட்டு அப்படி கை போட்டுறாங்க லாஸ்ட்டாக. வேதாரண்யம் வேதை, அதே மாதிரி தான். தாவரனால தையா மாற்றிடுறாங்க. திருச்செந்தூர் செந்தூர், இதெல்லாம் ஈஸி தான். திருசீரலைவாய் அலைவாய்ன்னு போட்டிருக்காங்க. தர்மபுரி தகடூர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் எழுத்து மட்டும்தான் சேமாக இருக்குது, ஸோ அதனால் டிக் பண்ணியிருக்கேன். உசிலம்பட்டி உசிலை, ஈஸி தான். லாப லையா போட்டுறாங்க, பட்டியெல்லாம் விட்டுறணும். காஞ்சிபுரம் காஞ்சி, ஈஸி தான். பாளையங்கோட்டை பாலை, அந்த புறம் கோட்டை இதெல்லாம் வந்து விட்டுட்டு சிம்பிளாக வந்து முடிச்சிடுறாங்க. பரமக்குடி பரம்பை, இதுவும் ஈஸி. அந்த வேர்ட்ஸோடு ஒத்து பொதுவாருங்க, அது படிக்க ஈஸியாக தான் இருக்கும். சங்கரன் கோயில் சங்கை, அந்த கா வந்து கையாக மாற்றிடுறாங்க. அம்பா சமுத்திரம் அம்பை, ஈஸி தான். பா வருது, அதை பையா போட்டுருங்க, அம்பை முடிஞ்சு. அறந்தாங்கி அறந்தை, தா வந்து தையா மாற்றிடுறோம், அவ்வளோதான். திருச்சிராப்பள்ளி ஷார்ட்டாக திருச்சின்னு மட்டும் எடுத்துக்கிறோம். சோழநாடு சோநாடு, கொஞ்சம் ரைமிங்காக இருக்கனால இதுவும் படிக்க ஈஸியாக தான் இருக்கும். நாகப்பட்டினம் காவை கையா மாற்றி நாகை. உதகமண்டலம் ஊட்டி உதகை, ரெண்டுமே சொல்லலாம், ரெண்டுக்குமே கீழே பாருங்கள் உதகமண்டலம் கொடுத்து ஊட்டியும் சொல்லலாம். உதகை காவை கையா மாற்றிடலாம், ஸோ ஊட்டி எல்லாருக்கும் தெரியும். பைம்பொழில் பம்புலி, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்புலி மாதிரி பம்புலி, அவ்வளோதான், பை இருக்கனால. கோவன்புத்தூர் கோயம்புத்தூர், அது மாதிரி கீழே பாருங்கள் கோயம்புத்தூர் கோவை. அப்போ கோவன்புத்தூர்னு கேட்டு மறு கேட்டால் கோயம்புத்தூரை போடுங்க. கோயம்புத்தூர் கொடுத்துட்டு ஆப்ஷனில் கோவை, இப்படி வைப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்புறம் தேவக்கோட்டை தேவோட்டை, அந்த கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாங்கிட்டு போட்டு ஓட்டைன்னு போட்டுறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி நெல்லைன்னு ஷார்ட்டாக முடிச்சுறாங்க, இதுவும் ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீவைகுண்டம், இது சிம்பிளாக ஸ்ரீவை, குண்டத்தை விட்டுட்டு ஸ்ரீவைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி, இதுவும் ஈஸி தான். வண்ணாரப்பேட்டை வண்ணை, அந்த நாவை நையாக போட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பூவிருந்த மல்லி பூந்த மல்லி, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கணும். சைதாப்பேட்டை தாவ தையா மாற்றி சைதை. அப்புறம் வானவன் மாதேவி மானாம்பதி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மன்னார்குடி மண்ணை, இந்த மன்னார்குடிக்கு 3 சுழி வந்திருக்கு, அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் கா வந்து கையா மாற்றி நாகை. புதுக்கோட்டை புதுகை, காவரிசையில் வரனால புது கைன்னு போட்டுறணும். கோ இருக்கா, அப்போ கைன்னு போட்டுறணும் காவரிசையில் வரனால. புதுச்சேரி புதுவை, சரியா, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான இந்த கொஷின் அடிக்கடி வந்து கவர்மெண்ட் இது கொஷினில் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ புதுச்சேரி புதுவை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். புதுக்கோட்டை காவரிசை வரனால புதுகைன்னு போட்டுடலாம். கும்பகோணம் குடந்தை. கருவூர் கரூர். கொடைக்கானல் கோடை. மணப்பாறை மணவைன்னு மாற்றிடுறாங்க. விருதுநகர் விருதை, தாவர சில வரனால அதை தையா போட்டுறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்கள், செங்கற்பட்டு செங்கை காவை கையாக போட்டுடலாம், ஈஸி தான். திருநின்ற ஊர் திண்ணனூர் திண்ணனூர், கொஞ்சம் ஓரளவுக்கு ரைமிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. தஞ்சை வந்து தஞ்சாவூர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அருணை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திருவண்ணாமலைக்கு போனால் அருணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கருந்தட்டை குடி கரந்தை. கரிவலம் வந்த நல்லூர் கருவை. ராமநாதபுரம் முகவை, இதெல்லாம் கூட ஃபஸ்ட் எழுத்து சேமாக இருக்குது, இது வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கனால அதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராமநாதபுரம் முகவை. நாகர்கோயில் நாஞ்சி. மயிலாடுதுறை அங்கேயும் பார்த்துருந்தோம், மயூரம் மாயூரம் ரெண்டுமே வரும். அருப்புக்கோட்டை அறுவை. சிதம்பரம் தில்லை. நெக்ஸ்ட்டு திருக்குறுவூர் இல்லாட்டி ஆழ்வார் திருநகரி, இது வந்து குறுகைன்னு வச்சுருக்கோம்.
இந்த திருக்குறு ஊரில் குறு இருக்கா, அப்போ குறுகைன்னு வச்சிடறோம். ஆழ்வார் திருநகரி அப்படின்னும் கேட்கலாம். அப்போ குறுக்கி குறுகைன்னு வச்சிடறோம். நெக்ஸ்ட்டு உறையூர், உரந்தை, இதுவும் ஓரளவுக்கு ரைமிங்காக இருக்கனால ஈஸியாக தான் இருக்குது. திருவாரூர், ஆரூர்னு மாற்றிடுறோம், அவ்வளோதான். மயிலாப்பூர், மயிலை. அப்போ மயிலாடுதுறை, மயிலாப்பூர் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. மயிலாடுதுறைன்னு வந்தாலே மயூரம் மாயூரம்னு வரும். மயிலாப்பூர்னு வந்தால் அந்த மயிலா வந்து லையாக போட்டு மயிலைன்னு போட்டுறணும், அவ்வளோதான். ஸோ ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மயிலாப்பூரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா நம்ம மயிலாடுதுறை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டதை பாருங்கள். ஊர் பேர்களின் மரபு கண்டுபிடி. புதுக்கோட்டை, புதுகை தான் கரெக்ட் ஆன்சர். புதுவை, புதுமை இதெல்லாம் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் அந்த காவரிசையில் வரனால புதுகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருநெல்வேலி, நெல்லை, இதுவும் ஈஸி தான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புதுச்சேரி, புதுவை. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதெல்லாம் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பாருங்கள், தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன் பொருணை. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து படிக்கிறது. ஸோ புக்கிலலாம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலியின் மறு பேர் நெல்லை. அப்போ எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பொறுத்துக பாருங்கள், கோயம்புத்தூர், கோவை, நாகப்பட்டினம், நாகை, புதுச்சேரி, புதுக்கோட்டை. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டியே கொடுத்துருக்காங்க. நான் புதுக்கோட்டைக்கு காவரிசையில் வரனால புதுகைன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ புதுச்சேரி வந்து புதுவை. இதுவும் ஈஸி தான் ஓரளவுக்கு. அப்போ இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம கிளியராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார். இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடுவது மயிலாப்பூர். ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மயிலாப்பூர்னா மயிலை. ஸோ மயிலாடுதுறைக்கு மயூரம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மயிலாப்பூர்னா மயிலை மட்டும். நெக்ஸ்ட் பாருங்கள், சோழநாடு என்பதன் மறு பேர் சோநாடு. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி சோழநாடு, நெக்ஸ்ட்டு சேநாடு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. சோழநாடுக்கு வந்து சோநாடு மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு உதகமண்டலம், ஊட்டி. உதகைன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஊட்டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது மறு பேர்னு கேட்டிருக்காங்க. இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மதுரை, தஞ்சாவூர், மயிலாப்பூர் இதெல்லாம் கிடையாது. கோவை தான் ஆன்சர். ஸோ மறு பேர் கேட்டிருக்காங்க. ஸோ கோவை. நெக்ஸ்ட்டு மயிலாப்பூரோட மறு பேர் கேட்டிருக்காங்க. மயிலை தான் வரும். மாயிலை, மாவிலை இதெல்லாம் கிடையாது. கரெக்டாக நமக்கு ஆன்சர் ஞாபகம் இருக்கணும். அடுத்து மன்னார்குடிக்கு வந்து மண்ணை. 3 சொல்லி வரும். ஆனால் ஆப்ஷனில் 3 சொல்லி கொடுத்துருந்தாலும் 2 சொல்லி நைக்கே வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுங்க. இப்போ மன்னார்குடிக்கு 2 சொல்லி வரும், 3 சொல்லி வரும். மண்ணை தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருச்சிராப்பள்ளி, அதோட மறு பேர் வந்து திருச்சி. நெக்ஸ்ட்டு கும்பகோணத்தோட மறு பேர் வந்து குடந்தை. நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினத்தோட மறு பேர் நாகை. அடுத்து தேவக்கோட்டை. இந்த வா வந்துட்டு இந்த காவை ரீப்ளேஸ் பண்ணிதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வா வந்துட்டு அந்த கார் கடத்துல போயிடுது, அப்போ தேவோட்டை. கா வந்து போயிடுது, வா வந்து அங்கிட்டு போயிடுது, அப்போ தேவோட்டையாக மாறிடும். ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஹிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க, எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட்டு வண்ணாரப்பேட்டை, வன்னை. இதுவும் ஈஸி தான். ஸோ எத்தனை தடவை இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நீங்கள் அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னும் அதிகம் கன்ஃபியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாகர்கோயில், நாகப்பட்டினம். ரெண்டையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நாகர்கோயில்னு வந்தால் நாஞ்சி, நாகப்பட்டினம்னு வந்தால் தான் நாகை. ஏதாச்சும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நமக்கு ஈஸியாக வந்து போட்டுற முடியும். ஸோ நாகப்பட்டினத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 50+ ஊர்களோட மறு பேர் பார்த்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.